ஸோ ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த ரோப்ளாக்ஸில் இருக்க அது ஃபஸ்ட்டு நேச்சுரல் டிசைர்ஸை தான் விளாட்லான்னு இருந்தோம். பட் இது விளாட போகிறது கிடையாது. இன்றைக்கி நம்ம இந்த கார்டன் கேம் தான் விளாட போகிறோம். க்ரோவா கார்டன் தான். ஸோ வாங்க டக்குனு வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லைக்கை போட்டு பாருங்கள். ஸோ ஏசி தான் க்ரோவா கார்டன் எல்லாத்துக்கும் ரொம்பவே ஃபேவரட்டான கேமாக மாறிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட 4.7 பில்லியன் விசிட்ஸ் இருக்குது இந்த கேமுக்கு. ஸோ அதனால தான் இந்த கேமை விளாட்லாம் அப்படின்னா தான் இருக்குன்னு பார்க்க தான் வந்திருக்கோம். ஸோ இது என்ன ஒரு அடிப்படையில் இருக்குதுன்னா, இன்றைக்கி ஒரு கார்டன் இருக்க போது. ஸோ அதில் நம்ம வளர்க்க போகிறோம். சீட்ஸை வாங்கி வளர்ந்து அப்படியே நம்ம லைக் வேறு ஃபார்மர் இப்போ அப்படியே விற்று அதில் எவ்வளோ லாபம் வருது அந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லார் கார்டனையும் போய் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட என்ன இங்கே தான் வாங்கணும். ஸோ இவர்கிட்ட பேசிட்டு தான் வாங்கணும். ஸோ இங்கே பாருங்கள், கேரட் மட்டும்தான் நம்மளால் வாங்க முடியும். $20 தான் $20 தான் இருக்குது. ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக போய் 2 வாங்கியாச்சு. ஸோ இப்போ நேராக கார்டனுக்கு போயிட்டு கார்டனுக்கு நேராக வந்தாச்சு. ஸோ இது கொஞ்சம் லேகு. ஸோ இங்கே நம்ம இந்த சீட்ஸை விதைக்க போகிறோம். மழை வேறு கொஞ்சம் பெய்யுது. ஸோ நல்ல ஒரு டைமாக இருக்கும்னு நினைக்கிறேன், தெரில. ஸோ பார்ப்போங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. டக்குன்னு வளர்ந்துருச்சு, இன்னொன்று டக்குன்னு வளர்ந்துருச்சு. சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் இதை விற்றா தான் நமக்கு காசு. இப்போ $1 கூட இல்லை நம்மள்கிட்ட. $1 இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ வி ஷுட் வெயிட் கைஸ். ஸோ இங்கே பாருங்கள் கைஸ், விற்ற. ஸோ வேறு மாதிரி ஸோ கரியர் மோட் எபிசோடில் டிஸ்ட்ரிக்ட் T20 வந்தோம் கைஸ். வேறு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கோம் அதில். ஸோ அதை போய் பார்த்துருங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ இங்கே நம்மளால் வேறு எதுவுமே வாங்க முடியாது, ஏன்னா நம்மள்ட்ட ஒன்றுமே இல்லை. சும்மா இங்கே டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வளர்கிற மட்டும். ஸோ இங்கே ஒரு டைம் பாஸை போட்டு விட்டு டக்குன்னு நாங்கள் போய் வளர்ந்துருச்சான்னு பார்ப்போம் கைஸ். பார்த்தீங்களா, நான் தான் ப்ரோ. கார்டன் டக்குன்னு பேர்லாம். ஸோ இதான் நம்ம கார்டன். ஸோ எகிரி குச்சி போகலாமா? வேணாம், நம்ம கார்டன் நம்மளே எதுக்கு அடிச்சுக்கிட்டு. வேற மாதிரி இதுக்கே $500 கட்டுறது போய. சும்மா எதுக்கு எடுத்தாலும் காசு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ வெயில் வந்ததின் டக்குன்னு வெயில் வந்துருச்சு. ப்ரோ என்ன ப்ரோ? ப்ரோ ஹனிபி ப்ரோ இங்கே தான் இருக்காங்க. ஸோ கிவ் அ பிளான்ட், ஏதாச்சும் பிளான்ட் கொடுக்கலாம். ஒன்றுமே இல்லை நம்மள்கிட்ட. ஸோ ஒன்றும் கொடுக்க முடியாது, சும்மா டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வணக்கம் பியரே, வணக்கம். ஸோ வளர்ந்து என்ன வெயில் மூஞ்சிலே அடிக்குது. டக்குன்னு சார் என்ன ப்ரோ டக்கவே மாற்றுறீங்க கையில் கிளைமேட்டை என்ன? ஸோ இப்போதைக்கு இது வளர்கிற மாதிரி தெரியல கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 150 200 வந்தாச்சுல. ஸோ 250 தான் நெக்ஸ்ட் டைம் கைஸ். ஸோ 50 சப்ஸாக தான் நம்ம எய்மை போஸ்ட். யார் கார்டன் இது என்ன மாதிரி கட்டி வச்சுருக்காங்க? வேற மாதிரி இங்கெல்லாம் பறிக்க பார்த்தா புளிச்சு நிறைவாங்க. நாட் யுவர் கார்டன் பட் கலெக்டுன்னு காமிக்கிறாங்க. என்னடா அப்படி, ஏன்யா அப்படி பண்ணுற? அதான் தெரியுதுல்ல வேற ஒருத்தனோட கார்டன், அப்புறம் என்னத்துக்கு கலெக்டுன்னு காமிக்கிறேன்? எப்பாடா. ஸோ ஒரு $20 கிடச்சிருக்கு கைஸ். அதை வச்சு 2 கேரட் சீடை தான் திருப்பி வாங்கிட்டு போகணும். வழி இல்லாதது காரணத்தினால்தான். இது இன்னும் வளரல. அப்பா வளர்ந்துருச்சு கைஸ், கரெக்ட் பண்ணிட்டோம். ஒரு 1/4 கிலோ கேரட் கிடச்சிருக்கு. ஸோ அதை போய் டக்குன்னு விற்று விட்ருவோம். வணக்கம் மாமே. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். 250 எய்ம் கைஸ். ஸோ நம்ம அப்படியே ஃபுல்லுத்தி விற்றுருவோம், ஏன்னா இருக்கிறதே 1/4 கிலோ. அதுலேயும் ஏதாச்சும் பண்ணி விட்டா அப்புறம். $404 இருக்குது. நம்ம ஃப்ரெண்டு பிடிச்சோம்ல, அவங்க ஒரு $300 பக்கம் கொடுத்து விட்ருக்காங்க. ஸோ அதனால் $400 அது இருக்குது. ஸ்ட்ராபெரி வாங்கலாம் தான் ப்ரோ வந்தேன், ஸ்டாக் இல்லை. என்னையா கடை வச்சுருக்க, ஸ்டாக்கு கூட இருக்க மாட்டேங்குது. ஸோ இங்கே இருக்குது ஸ்ட்ராபெரி, இங்கே இருக்குது. கேரட்டே வாங்கிட்டோம் கைஸ். கேரட் வாங்கிட்டோம். சரி கேரட்டு போய் வளர்த்து நெக்ஸ்ட் தடவை வேறு ஏதாச்சும் வாங்கலாம். இந்த ஃபீல்டில் போடுவோம் இந்த தடவை. சீக்கிரம். கேரட் அப்போ தான் தலைமை கையில் எடுத்துருக்கான் சீடை. இங்கே ஒன்று போடு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கை தட்டி விடுங்க. என்னோட லைக்ஸோட டார்கெட் 10, அப்புறம் 4 கமெண்ட்ஸ் தான் டார்கெட் கைஸ். ஸோ இப்போ தான் போட்டோம், வளர்ந்துருக்காது டெஃபினட்டாக. என்ன ப்ரோ இம்மா தண்ணிக்கு வளர்ந்துருக்கு என்னங்க? அப்போ தானே போட்டோம். பட் நமக்கு தான் லக்கு. 1/2 கிலோ, 1 கிலோ, 1.5 கிலோ,
எஸ் 2 கிலோ கேரட்டு கைஸ், கிட்டத்தட்ட 2.25 கிலோ கேரட்டு நேராக போய் விற்றுட்டு வந்துடணும். 2.25 கிலோ இருக்குது. வாங்கிக்கோ 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 2.25 கிலோ. ஸோ எஸ் மொத்தத்தையும் விற்றுருவோம். ஒரு $125 கிடச்சிருக்கு. ஸோ ப்ரோ முழுப்போம், நத்திங் டு பை, எரிச்சல் ஆகிட்டாரு. ஸோ கிளம்பிடுவோம். ஸோ எஸ் இப்போ வேறு ஏதாச்சும் வாங்குங்க கைஸ். ஸ்ட்ராபெரி சீட் நல்லா இருக்கும் போல இருக்குது, இதை வாங்கிடுவோம். 50 தாங்க கைஸ், வாங்கிடுவோமா. ஸோ ப்ளூபெரி சீட் இங்கே இருக்குது. ஸ்ட்ராபெரி சீட் வாங்கியாச்சு கைஸ், வரா மாதிரி. ஸோ இதை போய் ஃபஸ்ட்டு விதைச்சி பார்ப்போம். ஃபுல்லாக வாங்கி விட்டாச்சு வேறு. சரி இங்கேயே போடுவோம், நம்ம பண்ணாத சேட்டையா. ஸோ இங்கே ஒன்று அவ்வளோதாங்க கைஸ். பார்ப்போம் எவ்வளோ செகண்டில் வளருதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ராபெரி எப்போதுமே கொஞ்சம் ஸ்லோவாக வளரும்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். எஸ் நம்ம கூச்சு ஹனிபி மண்டைன்ட்ட போய் பேசிக்கிட்டு வரும். எஸ் பரவாயில்லையே, என்னது இது. சரி தலைவன்கிட்ட பேசுவோமா வேணான்னு பார்க்கணும். ஸோ வாட் ஆர் யூ, ஐ வாண்ட் டு ட்ரேட் ஹனி. ஒன்றும் இல்லை ப்ரோ, வேணாம் 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 ஒன்றும் இல்லை. என்னத்தை கொடுத்து நீ ட்ரேட் பண்ணுவ, ஒன்றுமே இல்லை. இது என்ன ட்ரேடு கேட்குறேன், கிளம்பு. எஸ் கிளம்பியாச்சு. ஸோ இந்த சைடு ஒரு கார்டனு, இந்த சைடு ஒரு கார்டனு. பரவாயில்லையே, ரெண்டு கார்டனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. ஸோ எஸ் இப்போ நம்ம கார்டனுக்கு போவோம் கைஸ். இப்போ வளர்ந்துருக்கோம். எஸ் அங்கே பெருசாக ஒன்று வளர்ந்துருக்குதுங்களா, வேற மாதிரி இல்லை. எஸ் இதான் கைஸ் ஸ்ட்ராபெரி, வேற மாதிரி 73% கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம். நான் ஸ்ட்ராபெரி ரொம்ப வேகமாக வளருது. இது வேறு இன்டர்நெட் கனெக்ஷன் இல்லைன்னு வருது கைஸ். ஸோ எஸ் இதெல்லாம் என்ன அதுக்கு என்ன ப்ரோ, காஸ்மெட்டிக்ஸா என்ன தோடா? ஓ அது வேறையா? என்னென்னமோ கேட்குறாங்க, காசு இல்லை. சரி கிளம்பு. ஸோ நம்ம போய் டக்குன்னு பார்த்துட்டு வந்துடும். ஸோ எஸ் பெருசாக வளர்ந்துச்சு கைஸ். இப்போ நம்மளால் இதை போய் விற்க முடியும். எப்பா ஒன்றே எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா, எம்மாடி 1.5 கிலோ அவ்வளோதான் கைஸ். ஒரு எப்பா ஒன்று ஏங்க 2லேயே இவ்வளோ வருது. ஃபுல்லாகிடுச்சு நம்ம இன்வென்ட்ரி. அதனால திருப்பி போய் நம்ம விற்றுட்டு வருவோம் கைஸ். வாங்க சீக்கிரமா. ஸோ சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் வந்துடுவோம். செல்லுக்கு போ. எஸ் வந்தாச்சு. பக்கத்தில் தான் ஏதோ ஒரு ப்ரோ, வணக்கம் பாமே. எஸ் ஸோ ஐ வாண்ட் டு சென்ட் மை இன்வென்ட்ரி. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது ஒரு சீரியஸ் கைஸ் பார்ட் 1 தான் இது. ஸோ நம்ம கார்டன் அந்த பார்த்தீங்களா எதிர்த்தாப்பில் இருக்காங்க பார்த்தலாம், அவங்கள விட அதிகமாக பண்ணி விட்ருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ எஸ் நம்ம ஹனிபி மாமேட்ட பேசணும்னு ரொம்ப நாள் கனவு. எஸ் திருப்பி பேசி விடுவோம், போர் அடிக்குது அது வளர மட்டும். ஸோ பேன்ஸை டெபாசிட் பண்ணிட்டு ஹனி வாங்கிக்கோன்றாங்க. இந்த இங்கே தான் மேனேஜர் உட்காந்துருக்காரு. காசு இல்லை, கிளம்பு. ஸோ சீக்கிரமாக போய் பார்ப்போம். நம்ம கார்டனுக்குள்ளே எவ்வளோ நுழையில. எஸ் ஸோ எஸ் இங்கே பார்த்தீங்களா, இதில் நம்ம திருப்பி கூட நம்ம கலெக்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அதில் நிறையா இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவோம். திருப்பி ஸ்ட்ராபெரி சீடே வாங்குவோம், அது சூப்பராக இருக்குது, நிறையா வேறு கிடைக்கிது கைஸ். ஸோ வேறு எதுவுமே ஸ்டாக்கில் இல்லை, எல்லாமே கொஞ்சம் விலை அதிகம். இருக்கிறதுலே பெஸ்ட் அண்ட் ஒர்த்து வந்து ஸ்ட்ராபெரி தங்கிஸ், வேறு மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாட்டும் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ எஸ் ஸ்ட்ராபெரி வாங்கியாச்சு. ஒரு கேரட் வாங்கிக்குவோம். கேரட்டையும் டக்குன்னு தனியாக விட்டுறக்கூடாது. ஸோ எஸ் இங்கே சூப்பராக வளர்ந்துருச்சு. இந்த திருப்பி அஞ்சாயிருச்சு போல இருக்குது. ஸோ எஸ் ஸோ கரெக்டாக போட்டு விட்டாச்சு. இன்னொரு உங்களுக்கு ஒரு 1.5 கிலோ 2.5 கிலோ ஸ்ட்ராபெரி 2.5 கிலோ ஸ்ட்ராபெரி விற்க முடியாது, நம்ம தான் போய் விற்கணும். ஆனால் ஒரே ஒருத்தவங்க தான் இருப்பாங்க அங்கே, வாங்க. ஸோ சல்லுன்னு போயிட்டு சில்லுன்னு வந்துடுவோம். எஸ் விற்கிறது நல்லாயிருக்கு கைஸ். இந்த பாருங்கள், இந்த ஈத்தாப்பில் ஒருத்தர் இருக்கா பாருங்கள், அவங்க மாதிரி கார்டனை வேற மாதிரி வளர்த்துருவோம் கைஸ், பிரச்சனையே கிடையாது, வளர்த்து விட்ருவோம், கவலைப்படாதீங்க. ஸோ அதுக்கு உங்களோட சப்போர்ட் தேவை. லைக் பண்ணிட்டு பாருங்கள். 250 M கைஸ், 212 இருக்கும், 138 சப்ஸ்கிரைபர் பக்கம் தேவை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நியூ வியூவராக இருந்தீங்கன்னா நம்ம பழைய வீடியோஸும் பாருங்கள், கரியர் மோட் எபிசோட் சூப்பராக இருக்கும். ஸோ உண்மையாக நல்லாயிருக்கும் கைஸ், பாருங்கள். ஸோ எஸ் அப்படியே இங்கே விற்றுட்டு அப்படியே இங்கே வந்து சீடாக வாங்கிடுவோம். இப்போ தான் கைஸ் இந்த கேம் ரியலாக கொஞ்சம் புரியுது எனக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் புரியல. ஸோ இருக்கிறதுலே ஒருத்தானது நம்ம ஸ்ட்ராபெரி மண்டையை எப்போதுமே ஒன்று வாங்கிடணும், அது வந்து நம்மளோட இது. எஸ் வழக்கம் போல் கேரட் ஒன்று, ஸ்ட்ராபெரி ஒன்று வாங்கியாச்சு. குடுன்னு போயிடுவோம் கார்டனுக்கு. ஸோ
அது எவ்வளோ பெருசு திடீர்னு வளர்ந்து கிடக்குதுன்னு தெரில. பெருசாக வேற ஒன்று போட்டோம். இங்கே பாருங்கங்க, மண்டை சைஸுக்கு வளர்ந்து கிடக்குது. எம்மாடி, இருக்கிறதே இதான் பெரிய ஸ்ட்ராபெரி போல் இருக்குது. நல்லா பார்த்தீங்களா, வேற மாதிரி. ஸோ இப்போ கேரட் சீடை வேணால் பக்கத்து இதில் போடலாமா? ஏங்க அதுக்குள்ளே கரெக்டுன்னு வருது. எஸ், கரெக்ட் பண்ணியாச்சு. ஓ, அது கேரட்டுங்க, 1/2 கிலோ கேரட்டு. ஸோ இங்கே 1/2 கிலோ ஸ்ட்ராபெரி 1/2 கிலோ, ஸ்ட்ராபெரி 1/2 கிலோ. ஸோ எஸ், ஸ்ட்ராபெரி 1/2 கிலோவும் கேரட் 1/2 கிலோவும் போய் விற்க போகிறோம் கைஸ். ஸோ வேறு ஏதாச்சும் வாங்கலாம்னா அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது எல்லாமே. ஸோ எஸ், இந்த கார்டனை விசிட் பண்ணிட்டு போவோம். ஆமாம், நம்ம எங்கே சுற்றுறோன்னே தெரியலையே. ஓஹோ, இவங்கள்ட்ட ஒரு எக்கு பெட்டு வாங்கி வளர்க்கலான்னா லட்ச காசு கேட்குறாங்க. காசு பறிக்கிறதுக்குனே கடை வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் அதெல்லாம் வாங்க முடியாது. சும்மா இங்கே ஊர் சுற்ற வந்திருக்கோம், போர் அடிக்குது. வணக்கம்க்கா, எப்படி இருக்கீங்க? ஸோ ஒன்றும் வாங்க போகிறது இல்லை காய்ஸ், கவலைப்படாதீங்க. ஒன்றும் வாங்க போகிறது கிடையாது. சும்மா சுற்றுன்னு சுற்ற போகிறோம். ஸோ அது லைக் பண்ணிட்டு பாருங்கள், பாட்டு வரும். இங்கே பாருங்கள், லட்ச காசுக்கு விற்கிறாங்க. எங்கே போகிறது? ஒரு கேனு 50,000. எங்கடா போக சொல்கிறீங்க டேய்? ஸோ செல்மே இன்வென்ட்ரி அதை வழக்கம் போல தான் ப்ரோ. எஸ், சொல்ல லட்ச காசு இவர் கொடுத்துருக்காரு. ஸோ டக்குன்னு போய் ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். இது அந்த கார்டனில் தான், வேறு எங்கே? ஸோ நம்ம கார்டன் டக்குன்னு பார்த்துட்டு போகலாமா? ஸோ எப்பா தண்ணிக்கு வளர்ந்துருக்குங்க. எஸ், கேரட் வழக்கம் போல் 1/2 கிலோ. அங்கே கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்ட்ராபெரிலாம் 2, 3, 4 இருக்குது இப்போ ஸ்ட்ராபெரி செடியே. வேற மாதிரி பெரிய கேரட்டு வேற மாதிரி என்ன பெருசுக்கு இருக்குது. ஸோ டக்குன்னு போய் வித்தரலாமா இல்லை வேணாமான்னு பார்க்கணும் கைஸ். எஸ், ஸ்ட்ராபெரி 1/2 கிலோ, 1 கிலோ, 1/2 கிலோ. எஸ், 1/2 கிலோ 1/2 கிலோ. ஓ, இதை வேறு கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கோம். ஐ வாண்ட் டு செல் மை இன்வென்ட்ரி. ஸோ கையில் இருக்கிறத பிடிங்கிட்டான். ஸோ அதுக்கு போல் கிட்டத்தட்ட ஒரு 150 ரூபா பக்கம் கொடுத்து விட்ருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி நிற்கிறோன்னு. ஸோ வழக்கம் போல் ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு கேரட்டை வாங்கிட்டு போகலாம். ஸ்டாக் முடிஞ்சிருச்சு, கடைசி பீஸை நம்ம தான் வாங்கியிருக்கோம். ஸோ கேரட் தான் எப்போதுமே இருக்குது நம்மள்கிட்ட. ஸோ கடையை கொஞ்சம் டெவலப் பண்ணோம். ஒன்றுமே இருக்க மாட்டேங்குது, எல்லா டைமும் எல்லாம் வச்சுருக்கணும். ஸோ நம்ம கார்டனை பெருசாக்கணும் கைஸ். ஸோ எஸ், ஸ்ட்ராபெரி பக்கத்து இதில் போய் போட்டுருவோன்னு பார்க்குறேன். இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்க மாதிரி வச்சுருக்கலாம். கேரட்டு ரொம்ப கடன்னு வளருது கேரட். இங்கே பாருங்கள், இப்போ தான் போட்டேன், டக்குன்னு பெருசாகிடுச்சு. ஸோ அதனால் அதை கொஞ்சம் டைமில் என்னை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்கலாம். கேன் பி குட் அந்த மாதிரி பண்ணியிருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஸோ பரவாயில்ல, பாருங்களா, அதுக்குள்ளே வளர்ந்தே முடிஞ்சிருச்சு இது. எஸ், கேரட்டு ஸ்ட்ராபெரி தாங்க 2 கிலோ விற்க போகிறோம். ஸ்ட்ராபெரி தான். ஸோ காசு லட்சமாக கோடீஸ்வரன் ஆகணும்னா இந்த மாதிரி நிறைய விற்கணும். பட் அது கஷ்டம். ஸோ $473 நினைக்கிறேன். அது எஸ், டாலர் தான். ஸோ எஸ், இப்போ திருப்பி போய் இதெல்லாம் இங்கே பாருங்க, பெருசாக ஒன்று கலந்துருக்கு, சூப்பராக இருக்குது. பெரிய செடின்னு நினைக்கிறேன். அது பரவாயில்ல, நல்லா இருக்குது கைஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நியூ வியூவராக டெஃபினட்டாக இருப்பீங்க நியூ வியூவர்ஸ். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ என்னங்க இது? இது பண்ணுறதா? அது தேவையே இல்லை இப்போ. ஸோ எஸ், ஸ்ட்ராபெரி 1/2 கிலோ. அங்கே பார்த்தீங்கன்னா விரிஞ்சதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்களா, பெருசாகிடுச்சு கைஸ், வேற மாதிரி. ஸோ என்னங்க, 1/2 கிலோ தேவையில்லாமல் தூக்கிட்டு வந்துட்டோமோ? ஸோ பரவாயில்ல, கொடுப்போம். $14 1/2 கிலோ கேரட், 1/2 கிலோ ஸ்ட்ராபெரி. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக்கை தட்டி விடுங்க. 10 லைக்ஸ் டார்கெட்டு. பரவாயில்ல தம்பி, ஸ்ட்ராபெரி ஸ்டாக்கு திருப்பி வந்துருச்சு. பரவாயில்ல, அண்ணன் நிறைய எடுத்து வச்சுட்டாரு. ஸோ எப்போ பெருசாகிடுச்சுங்க, செமையாக இருக்குது பார்க்க. ஸோ எஸ், திருப்பி கிட்டத்தட்ட இப்போ ஒரு எவ்வளோ இருக்குது, ஒரு 3/4 கிலோ இருக்குது. ஸோ 3/4 கிலோவிலேருந்து உங்களுக்கு கொஞ்சம் ஆமாம் 3/4 கிலோ வந்துருக்கு ஒன்றே. ஏன்னா அது கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ். ஸோ லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். 10 லைக்ஸ் டார்கெட் அண்ட் 4 கமெண்ட்ஸ். ஸோ 4 கமெண்ட்ஸ் டார்கெட் வச்சுருக்கோம். அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணுன்னா உங்களால் மட்டும்தாங்க கைஸ் முடியும், வேறு யாராலையும் முடியாது. ஸோ லைக்கை தட்டி விட்டு பாருங்கள். ஸோ எப்பா அந்த ஸ்ட்ராபெரி ஆரம்பித்ததுலேருந்து தாங்க நமக்கு இதுவே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ இருக்கும். 2 கிலோ ஸ்ட்ராபெரினா ஒன்றே $14. 2 கிலோனா தராமதி. ஸோ எஸ்,
நம்ம ப்ரோ மண்டை மேலே ஏறிட்டு திருப்பி கீழே வந்து விற்க போகிறோம். ஸோ எஸ் எப்பா $272 கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 640, கிட்டத்தட்ட 1000 வரப்போகுது. ஸோ சீடு வாங்கிடுவோம் திருப்பி, வேறு வழி கிடையாது, வாங்கிட்டு ஆகணும். ஸோ வேறு ஏதாச்சும் வாங்க முடியுமான்னு பார்ப்போம் கைஸ். எஸ் ஸ்டாக்கை தீர்த்து விட்டோம் பாவம் பையன். ஸோ ப்ளூபெர்ரி வாங்கலாம்னு நினைக்கிறேன். 400 அது இருக்குது. பட் அது வாங்கலாமா வேணாமா? சரி பார்த்துக்கலாம், அடுத்த தடவை பார்த்துக்கலாம். சூப்பராக இருக்குது கைஸ் இந்த சைடு. அந்த சைடு ஒன்றுமே இல்லைனாலும் இந்த சைடு சூப்பராக இருக்குது. ஆஹா வரும்போதெல்லாம் கலெக்டுன்னு காமிக்குது. அந்தளவுக்கு இருக்குது நம்மள்ட்ட விளைச்சல், சூப்பராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக கேம் பிளே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இந்த மாதிரி பார்ட் 2 சீரீஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஸோ டெஃபினட்டாக நிறையா வீடியோஸ் டெய்லி போட பார்க்குறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ ஓகே, நம்ம நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளர்க் 2330 ஏதோ அது கேட்டுச்சு. இது எல்லா நேமே அவங்கயே வச்சுக்கிட்டாங்க. ஸோ இதான் கிடச்ச நேம். ஸோ அதனால் டக்குன்னு இப்படி சூப்பராக இருக்குங்க. என்ன செம்மையாக வேற மாதிரி இருக்குல்ல. ஸோ ஓகே கைஸ், சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 2 சீக்கிரமாக வந்துடும். ஸோ லைக் பண்ணிட்டு பாருங்கள். பை கைஸ்.